ஒருத்த கண்டா குட் மார்னிங் குட் ஈவினிங் எப்படி ஆகி போச்சு. இது கூட இதுல எந்த ஒரு சுயமரியாதையும் பாதிக்காது. ஆனா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண இயலாது. அப்பனை பறி கொடுத்துட்டு குட் மார்னிங் சொல்லலாமா? அப்பன் செத்து போய் கிடப்பான். குட் மார்னிங் என்ன? இந்த காலை பொழுது நல்ல காலை பொழுதுன்னு அர்த்தம். நல்ல காலை அவனுக்கு புருஷனை பறி கொடுத்துட்டு பொம்பளைகிட்ட போய்கிட்டு குட் மார்னிங்னா அடி வழக்கமா படம் இல்லையா? அப்படி வருமா இல்லையா? அவளுக்கு குட் மார்னிங் அது. அப்ப நல்ல காலை பொழுது நல்ல பகல் பொழுதுன்னு சொல்லி எல்லா நேரத்திலும் யூஸ் பண்ண இயலாது. அதை எடுத்துக்கலாம்னு பார்த்தா அதுவும் சரியா வர மாட்டேங்குது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும், உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். இதான் இன்னைக்கு மனுஷனுக்கு தேவையா இருக்குது. இப்ப நீங்க எனக்கு காசு வரட்டும் பணம் வரட்டும் கேட்பதை விட நான் நிம்மதியா இருக்கணும். நான் உங்களை பார்க்கும்போது நீங்க நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படணும். இதுல யாருக்கும் யாரும் இறங்கி போறதும் இல்ல, யாருடைய மரியாதை யார் கெட்டுக்கு போறதும் இல்ல. இது கடவுள்கிட்ட செய்யற ஒரு பிரார்த்தனை வேற அடங்கி இருக்கிறது. அதனால இஸ்லாம் என்ன இது எங்கேயும் சொல்லலாம். ஒரு இளவு வீட்டுக்கு போறீங்க, உங்கள் மீது சாந்தி, அங்கே சாந்தி வேணும். இளவு வீட்டுக்கு சாந்தி வேணும்ல, அவனுக்கு அவன் தான் ரொம்ப தேவைப்படுது. ஒரு கல்யாணம் வீட்டுக்கே போறீங்க, உன் மீது சாந்தி உண்டாகட்டும், நீ அமைதியா இருப்பா, நிம்மதியா இருப்பா. நஷ்டப்பட்டுட்டான், உன் மீது சாந்தி உண்டாகட்டும். லாபப்பட்டுட்டான், மண்டக்கணம் வராம உனக்கு சாந்தி உண்டாகட்டும். இப்படி புள்ள பிறந்துருச்சு, உனக்கு சாந்தி உண்டாகட்டும். புள்ள இறந்து போச்சு, உனக்கு சாந்தி உண்டாகட்டும். நோய்வாய்ப்பட்டுட்டான், உனக்கு சாந்தி உண்டாகட்டும். ஆரோக்கியமாய் வீட்டுக்கு வந்துட்டான், உனக்கு சாந்தி. எல்லாமே இது எப்பவும் சொல்லலாம்ல, எந்த நேரத்திலையும் பயன்படுத்தலாம். இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருத்தர் கீழே கும்பிடுற மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் இதை இந்து மக்களை பொறுத்த வரைக்கும், தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் நல்லது எங்க வந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு உள்ள மக்கள் இந்த மக்கள் தான். அதனால குட் மார்னிங் அதை ஏத்துட்டு போறீங்க. எத்தனையோ புத்தாண்டு கொண்டாடுறான், நமக்கு சம்பந்தமே இல்ல, அதையும் ஏத்துக்கிட்டு போயிட்டீங்க நீங்க. அது மாதிரியான ஒரு மக்கள் தான் நீங்க. ஆனா எங்கால என்ன பண்றான் விளங்காம, நமக்கு மட்டும்தான் இது சலாம். இவன் குழப்பத்து நீங்க காரணம் கிடையாது. இவன் என்ன பண்றான், முஸ்லிம் ஆளு, இவன் உங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்குள்ள சொல்லிக்கிடுவாங்க. நீங்க சலாம் சொன்னீங்கன்னு என்ன உங்களுக்கு இல்லையா? இது எங்களுக்கு நபிகள் நாயகம் காட்டி தராத வழி. நபிகள் நாயகம் அப்படி எங்களுக்கு சொல்லி தரவே இல்லை. இதை அவன் உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பானேயானால் நீங்களும் இந்த நல்லதை எடுத்திருப்பீங்க. இது நல்லா தான் இருக்க. ஏன் ஒருத்தருக்கு சாந்தி உண்டாகட்டும், நிம்மதி கிடைக்கட்டும் மேல என்ன இருக்குது? அதான மனுஷனுக்கு வேணும். நீங்கள் நிம்மதியா இருங்க, நான் உங்களை பார்த்து நிம்மதியா இருங்க, நீங்கள் நிம்மதியா இருங்க. இது எவ்வளவு அழகா இருக்குது. இதை ஏன் ஒருத்தருக்கு பரிமாறாம போச்சுன்னு சொன்னா எங்க ஆட்களுடைய பெரிய தவறுனால விலங்கு. நாங்க அப்படி பாக்குறது இல்ல. நாங்க தூங்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் ஆரம்பிச்சேன். நீங்க தான் பிரதான விருந்தாளிகள், என்னுடைய உரையை துவக்கும் பொழுது உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் தான் நான் சொல்லி ஆரம்பிச்சேன். நாங்க அதை ஃபாலோ பண்றோம், எல்லாரும் ஃபாலோ பண்ண சொல்றோம். இதை நல்ல விஷயத்தை, இதை அறிவுபூர்வமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லாம மறைச்சு சொன்னாலும் அங்கீகரிக்காம இருந்ததுனால இது மாதிரியான ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. ஒண்ணு. அதே நேரத்தில் இந்த வலது கை காட்டின இடது, இதெல்லாம் திமுரு, இதெல்லாம் செய்யக்கூடாது. வலதுதா இப்படி காட்டுறது என்ன? இது ஒருத்தர் வலது கை காட்டினார்னா என்ன செய்யணும்? நீங்க ஏதாவது ஒரு உங்கள் மீது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போங்க, சலாம்ட்டு போங்க, அல்லது கூப்பிட்டு நம்ம வணக்கம் எல்லாம் தெரிவிக்க கூடாதுங்க. இதுல இந்த மாதிரி விஷயம் இப்ப நான் சொன்னேன்ல, இது இந்த மாதிரி நீங்க சொல்லுங்களேன். நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிக்கிறோமே, இது நல்லா இருக்குமே. சலாம் பெருசு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல உங்களுக்கு பராட்டா, வெறும் சலாம்னு சொல்லுங்களேன். சலாம் சலாம், நான் உங்களை பார்த்தா சலாம், நீங்க எங்களை பார்த்தா சலாம்னா இதுல என்ன பெரிய கஷ்டமா? இது எத்தனையோ நமஸ்தே நமஸ்காரத்தை ஏத்துக்கிட்ட மாதிரி இதை ஏத்துக்கிட்டா இப்ப என்ன? நமஸ்தே என்ன தமிழா? நமஸ்காரங்கிறது தமிழ், அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறலையா? அப்படிங்கிற மாதிரி வந்தோம்னா இது சரியா போயிடும். இதுக்கு நீ வலது ஏத்துக்கூடாது, நான் இடது ஏத்துக்கிறது, இது வெறுப்பை உண்டாக்குது. இப்படி செய்யக்கூடாது. என் பேர் சுப்பிரமணியன், புதுமடத்துல வந்திருக்கேன். பெண்கள் ஆடைய பத்தி அணியறத பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதா? நம்ம இந்தியாவின் சொத்து சானியா மிஸ்ரா டென்னிஸ் கோர்ட்ல தான் அவங்க அந்த ட்ரெஸ் மாட்டி வீசுறாங்க. அது இஸ்லாமத்துக்கு புறம்பான காரியம்னு நிறைய பேர் பேசுறாங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? அதாவது பெண்களுடைய ஆடையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? குறிப்பாக டென்னிஸ் விளையாடும் பொழுது சானியா மிர்சா அணிந்திருக்கிற ஆடையெல்லாம் இஸ்லாத்துக்கு விரோதமானதுங்கிறாங்களே, சரியா அப்படின்னு கேட்கிறாரு. இதுல இஸ்லாம் பெண்கள் ஆடையை என்ன சொல்லுதுன்னு சொல்வதற்கு முன்னாடி இந்த சானியா மிர்சா விஷயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல நீங்க உலகம் பூரா பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு பொது வாழ்க்கையில பெண்களை ஈடுபடுத்துவதா இருந்தாலும் இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு வேணும்னு ஆடை குறைப்பு செய்யுது. இதே டென்னிஸ் கோர்ட் விளையாடுறான ஆம்பளையும் தான் விளையாடுறான். ஆம்பளைக்கு உள்ள டிரெஸ் முழங்கால் வரைக்கும் இருக்குது. ஒரு ஆம்பளையும் அதே டிரெஸ் அதே விளையாட்டை விளையாடுறான்.
அவனுக்கு ட்ரெஸ் எவ்வளவுக்கு முழங்கால் வரைக்கும் இருக்குது. பொம்பளைக்கு அதே விளையாட்டை விளையாடுறதுக்கு எதுக்கு தொட வரைக்கும் வரணும்னா அவன் நோக்கமே அதுதான். அதாவது கூட்டத்துக்கு விருந்து படைக்கிறது தான் நோக்கம். இது அந்த விளையாட்டுக்கு அது அவசியம்னா ஆம்பளைக்கு எப்படி இருக்கணுமா இல்லையா? ஆம்பளைக்கு இவ்வளவுக்கு போட்டு விட்டுவிட்டு இங்க பொம்பளைக்கு என்ன செய்யறான், இவ்வளவு போடுறான்னா அப்ப இவன் வக்கிற புத்தி என்ன? பொம்பளை இந்த மாதிரி நம்ம காட்டினா தான் எல்லாரும் டிக்கெட் நல்லா விற்கும். அது ஆடும்போது ஓடும்போது ஆடைகள் தூக்கும் பொழுது அந்த உள்ள ஆடைகள் எல்லாம் தெரியும், அதனால டிக்கெட் நல்லா விற்கும். இதுதான் நோக்கமே தவிர அது விளையாட்டுக்கு கிடையாது. அவ்வளவுதான். அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, யூனிஃபார்ம் போடுறாந்தா ஆம்பளை பேண்ட் போட்டு வாங்குறான், பொம்பளை குட்டப்பாவாடை போட்டு வாங்க. என்னடா இது அநியாயமா இருக்குது. யாரு கூட மறைக்கணும்? ஆம்பளைக்கு ஒரு டவுசர் போட்டு வாண்டாலும் பரவாயில்லை, ஆம்பளை என்ன பண்ணணுமா பேண்ட் போட்டு வா, ஃபுல்லா போட்டு வா, பொம்பளை எவ்வளவு போடு, இவ்வளவுக்கு போடு அப்படின்னு சொன்னா இது என்ன மெசேஜ் உலகத்துக்கு நீங்க வைக்கிறீங்க? இதுல என்ன ஆம்பளை போடுற அளவுக்கு பொம்பளை போட்டா என்ன? நான் என்ன கேட்கிறேன், கூட எல்லாம் வேணாம், ஆம்பளை போடுற அளவை விட பொம்பளைக்கு குறைக்கணுங்கிற அளவுக்கு அதுல என்ன ஆடைங்கிற அவ்வளவு பெரிய சுமையாப்ப? இந்த அளவுக்கு ஆடை போட்டா வாழ்க்கையில முன்னேற முடியாதா? ஏன் ஆடையில ஒரு முகமும் கையும் தெரிஞ்சா உலக வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தடையா இருக்குமா? இப்ப நம்ம அப்துல் ஜனாதிபதி இருந்தாரு, அவருக்கு முகம் தானே உங்களுக்கு தெரிஞ்சு, அவர் கையும் தானே தெரிஞ்சு, தொடையா தெரிஞ்சு, இடுப்பா தெரிஞ்சிச்சு, ஜனாதிபதி ஆக முடிஞ்சுல. மன்மோகன் சிங்க்கு தலையும் தெரியலையே அவருக்கு. அவருக்கு என்ன இல்ல, தலையும் தெரியல, மூஞ்சி மட்டும் தான் தெரியுது, பிரதமர் ஆக முடியுது. அப்ப பிரதமர் ஆகுறதுக்கு ஜெயலலிதா மூஞ்சி மட்டும் தான். அந்த காலத்துல நடிகையா இருக்கும்போது அப்படி இருந்தா கூட முதலமைச்சர் ஆகும்போது அவங்களோட முகம் மட்டும் தானே தெரியுது. அப்ப முதல்வராக பணியாற்றுவதற்கு இந்த ஆடை ஏதாவது தடையா இருந்துச்சா? முன்னேறுவதற்கு, ஒரு பதவிகளை பெறுவதற்கு, வெளி உலகம் நடமாடுவதற்கு இதுக்கெல்லாம் ஆடை குறைப்பு அவசியமா? ஆடை குறைப்பு என்னத்துக்கு இதை குறைக்கிறாங்க? நல்லா யோசிச்சு பார்க்கணும். என்ன நீ குறைக்க ரீசன் சொல்லு. நான் போறதுல நான் இப்படித்தானே போட்டிருப்பேன், பொம்பளை மட்டும் எப்படி போட சொல்ற? நீ ஆம்பளை எல்லாரும் ஒரு 3/4 பேர் ஒருத்தம் போட்டு 1-2 பேர் அரைக்கை போட்டிருக்கீங்க, சரி பரவாயில்ல ஆம்பளை. எல்லாரும் நம்ம இப்படி போட்டிருக்கையில இந்த அளவுக்கால் பொம்பளை போட்டா என்ன? அதையும் இப்படி போட சொல்றீங்க, இப்படி போட சொல்லி, 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 அப்புறம் 10 ஜன்னல் வேற வச்சு இருக்கிறவன் தான் ஜன்னல் வேற வச்சு நடுவுல. அப்ப இது நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்மளை ஒரு போக பொருளாக ஆக்க பார்க்கறான். இதுதான் பெண்ணடிமைத்தனம். இது சுதந்திரம் கிடையாது. எது பெண்ணடிமைத்தனம்? ஆம்பளை பார்த்து ரசிக்கிறதுக்கு உள்ள ஆட்களா நீங்க? நீங்க அறிவும் இது உள்ள உரிமை உள்ள ஒரு ஜீவன் இல்லையா? அந்த காலத்துல இப்படியே நடந்துதான் அவங்க மணலி போட்டுக்கிட்டாங்க. அந்த காலத்துல பொம்பளையில அடக்கணாங்கிறம அதுக்கு காரணமே இவங்க தங்களுடைய அந்த மனிதன்கிற அந்த அந்தஸ்தை விட்டுட்டு, அறிவு ஆற்றலை நான் விட்டுட்டு எல்லாரும் நம்மளை பார்க்கணும், நம்மளை பார்த்து ரசிக்கணும். ரசிக்கிறது கடக்கண்ணில் பார்த்து ரசிக்கிறது. அவ்வளவு 4 பேர் பார்த்து ரசிச்சா அதுல ஒரு சந்தோஷம் என்கிற மாதிரி ஒரு நோய் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுதான் முதல்ல விளங்கி கொள்ளணும். இஸ்லாம் ஆடையை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பெண்கள் ஆடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளி உலகத்தில் நடமாடலாம், வேலைக்கு போறாந்தா தேவை இருந்தா போகலாம், சில கண்டிஷன்கள் அந்த ஒழுக்கத்தை உட்படுத்தி போய்க்கலாம், படிக்கலாம், அதுக்கெல்லாம் இஸ்லாம் தடுக்கவே இல்லை. என்ன இஸ்லாம் சொல்லுதுன்னா, முகம் கை தவிர மற்ற பகுதிகள் அந்நிய ஆண்களிடமிருந்து மறைத்துக் கொள்ளுங்கள். அந்நிய ஆண்களுக்கு என்ன பொருள்னு கேட்டா, கணவன், அண்ணன் தம்பி, தகப்பன், சித்தப்பன், தாய் மாமன், இந்த மாதிரி உறவு இல்லாதவங்க, இந்த மாதிரி உறவு இல்லாத மற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் அந்நியர்கள். அந்நியர் அந்நிய மதம் இல்ல, அதுக்காக விளைக்கிறோம். அந்நியர் அந்நிய ஆண்கள்னா இது அந்நிய ஆண்கள். தகப்ப அந்நியம் கிடையாது, அண்ணன் அந்நியம் கிடையாது, புருஷன் அந்நியம் கிடையாது. அவங்க முன்னாடி கொஞ்சம் முன்னப்படி இருக்கலாம். அண்ணனும் தங்கச்சி உட்கார்ந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன ஆடைகள் இருக்கும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அண்ணனுக்கு வேற மாதிரி எண்ணம் வராது, தகப்பனுக்கு வேற மாதிரி எண்ணம் வராது, மற்றவனுக்கு எல்லாம் வந்துடும். அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, முகம் கை மாத்திரம் தெரிகிற அளவுக்கு நீங்கள் ஆடை அணியுங்க, மற்றதை அந்நிய ஆண்கள் மறைச்சிக்கிறங்க. இது இஸ்லாம் சொல்ல. ஒரு கருப்பா தான் இருக்கணும், அது ஒரு பச்சை கலரா அதெல்லாம் கிடையாது. ஒரு பழக்கத்தில் அப்படி வந்துருச்சு. சில பகுதியில் சேப்பா போடுவாங்க, சில பகுதியில் கருப்பா போடுவாங்க, சில பகுதியில் வெள்ளையா போடுவாங்க. ஒரு கருப்பா ஒரு புர்கான் போடுறாங்களே, அந்த நிறத்துக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. சேலைய கூட அந்த முறையில் அணிய முடிந்தால் அது கூட தப்பு கிடையாது. முகம் கை தெரியணும், மற்றது தெரியக்கூடாது என்கிற அளவுல ஒரு சுடிதார் கூட அது ஓகே தான். அதான் முகம் கைய அது இறுக்கமா இருக்கக்கூடாது. சுடிதார் போட்டும் போடாம பயங்கரமா டைட்டா போனா அதுவே என்ன செய்யும், பல பேரை வேற மாதிரி எண்ணங்களை உண்டாக்கும். ஒரு இறுக்கமா இல்லாம நம்மளை ஒரு போக பொருளா ஒருத்தன் பாத்திரக்கூடாது என்கிற ஒரு அளவில் ஆடை அணிஞ்சுக்கிறீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. இப்ப
இது இது ஒரு கட்டுப்பாடு, இது உரிமையை பறிக்கிறதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. உண்மையில் இது உரிமையை பறிக்காதுங்க. நீங்களே பாருங்க, ஆம்புளைக்கும் பொம்புளைக்கும் ரசனையில பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் இருக்குது? ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களை அவங்களுடைய எல்லா பகுதிகளையும் பார்த்து ரசிக்க விரும்புறவனா இருக்கிறான். பொம்பளைகளை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை நீங்க டவுசர் போட்டு போனீங்கன்னு வைங்க, உங்க கால ஊத்துக்கிட்டு எந்த பொம்பளையும் பார்க்க மாட்டான். நீங்க டவுசரோட போனீங்கன்னா பொம்பளை போனா